அன்பு நேர்களே, உலக பரப்பில் முற்றுமுழுதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் தமிழக முதல்வர் விடயம் எழுபறையில் நீடித்தது. பல இன்னல்கள் தடை தாண்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டாட்சி, அதாவது கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகளுடன் முஸ்லிம் அணியும் சேர்ந்து காங்கிரசும் சேர்ந்து ஒரு ஆட்சி அவர்கள் இன்று மாலைதான் அவர்கள் பதவி பிரமாணம் என்று அறிவிக்கப்பட்டாலும் இன்று காலை 10 மணிக்கு பதவி பிரமாணம் நல்லபடியாகவே நடைபெற்றிருக்கின்றது. நாம் இந்த ஒளிப்பதிவை பதிவு செய்கின்ற போது முதல்வர் CM அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்து விட்டார். அங்கு அவருடைய பேச்சு, அதாவது அவருடைய முதல் பேச்சு, அவர் பதவி ஏற்பதற்கு முன்னர் அவர் ஆதரவாளர்கள் மத்தியில் நேரு அரங்கில் பேசிய பேச்சை நாம் ஒரு வித்தியாசமாக நான் பார்க்கின்றேன். நல்லா இருக்குது. அதாவது ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அவருடைய ஆவேசமாக உணர்வுபூர்வமான பேச்சை, அவருடைய கன்னி பேச்சுன்னு சொல்லலாம். ஆதரவாளர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு புதுவிதமான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஆட்டிவித்தால் யார் ஒருவன் என்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஆட்டிவிப்பவன் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கல, ஏவிஎம் ஓனர். ஏவிஎம் ஏவிஎன் மெய்யப்பன் கிடையாது. நாம மீண்டும் மீண்டும் சொல்றோம், ஏவிஎம் என்பது அமிர்ஷாவின் வாட்டிங் மெஷின். நாம் அதை பல தடவை சொல்லிட்டோம். ஏவிஎம் என்பது அமிர்ஷாவின் வாட்டிங் மெஷின், அது இவிஎம் கிடையாது. ஏவிஎம் ஆக நான் மாற்றிருக்கின்றேன். இப்பொழுதோ இன்னும் ஒரு விடயத்தை நாம் சொல்லுகின்றோம். அந்த வீடியோ வருகிறது பாருங்கள். மேற்கு வங்கத்தில் பள்ளிவாசலுக்குள் தொழுகை நடத்த முஸ்லிம்கள் தொழுகின்ற போது பள்ளிவாசலுக்குள் இந்த பிஜேபி சங் பரிவாரங்கள், மியூசிக் ரபான்கள், அப்படி செக்ஸ்போன் அப்படி என்று எல்லாமே கொண்டு அந்த தொழுகையை குழப்புகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்த்தோம். அந்த வீடியோ கொண்டது உலக பரப்பில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாற்றியிருக்கின்றது. மம்தா பானர்ஜி அவர்கள் சிறுபான்மை மக்களின் ஒரு காவலனாக இருந்தார். அதுக்கு மாற்றுக்கருத்து கிடையவே கிடையாது. அதே போன்றுதான் என்னுடைய பார்வையில் நான் கருணாநிதிக்கு சொல்ல மாட்டேன். துலுக்கேன்கள் என்று அவர் துலுக்கேன்களை ஏற்றுக்கொள்ளல. அவர் ஆட்சிக்காக அரவணைத்த சம்பவம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஸ்டாலினை சொல்ல மாட்டோம். ஸ்டாலினை அவரோட பதவி ஏற்ற பிற்பாடு சிறுபான்மை இனங்களின் ஒரு கேடயமாக இருந்தார், கார்டியனாக இருந்தார். அதுக்கு மாற்றுக்கருத்து கிடையவே கிடையாது. ஏனெனில் நான் மிக அதிகமாக இந்த தமிழக அரசியலுடனும் தமிழகத்துடன் மிக நெருக்கமாக இருக்கிற ஒருவர் என்ற வகையில் நாம் அந்த ஆட்சியை உன்னிப்பாக பார்ப்போம் என்ற வகையிலும் கருணாநிதியோட ஆட்சி வேறு, ஸ்டாலின் ஆட்சி வேறு. ஸ்டாலின் அவருடைய அந்த ஆட்சி காலத்துக்குள் அவர் ஒரு கேடயமாக பார்க்கப்பட்டார் என்பது தமிழக மக்கள் மத்தியில், முஸ்லிம்கள் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு விடயம். அதுக்கு யாருக்கும் மாற்று கிடக்கும் இடமில்லை. ஆனால் இன்றைய பதவியேற்பு வைபவத்துக்கு முன்பாக நேரு அரங்கில் விஜய் அவர்களின் உரை ஒன்று எல்லா மக்களின் இதயத்தையும் கவர்ந்திருக்கும் என நான் பார்க்கின்றேன். ஏனெனில் நான் ஒன்றும் மன்னர் பரம்பரையில் இருந்து வந்தவன் அல்ல, எனக்கும் வறுமை என்றால் என்னென்று தெரியும் என்று நான் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மகனா இருந்து வந்தவன் தான் ஆக என்று சொல்லியிருக்கின்றார். அது ஒரு எடுபடக்கூடிய விடயமும். அது உண்மையிலே அவர் அதாவது அந்த வார்த்தை எல்லாம் என்னுடைய பார்வையில், நான் ஒரு ஆய்வாளர் என்ற வகையில் அது லேசாக வந்த வார்த்தை அல்ல, அது மனதின் அடித்தளத்தில் இருந்து வந்த வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இவர் ஆட்சி எப்படி போகுது? ஆனா ஒன்று சொன்னார், ஊழலுக்கு எதிராக மிச்சம் அவசியமா பேசினார். ஊழல் செஞ்சா எவரா இருந்தாலும் அவர் ஊழல் செய்ய தேவை அவசியம் இல்லை, அது உண்மைதான். அது அந்த அளவு கோடீஸ்வரன் இல்லை. அதான் நானும் அதுல உறுதி. என்றால் பஞ்சப்பிராணி, பஞ்சப்பட்டவன், பணம் இல்லாதவன் எல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாது. இந்த மாதிரி முன்னேற்றம் வரணும். பார்க்கலாம், ஆட்சியை பார்ப்போம், அது வேறு விடயம். ஆனாலும் அவர் அடுத்த ஒரு விடயம் சொல்லிக்கிறார். நிறைய சில இது கொடுத்திருக்காரு இல்லையா, வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள்ல மிகப்பெரிய வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்காரு இல்ல. மாமன் மோதிரம், தங்க மோதிரம், தங்க வளையல் அப்படிலாம் வருது. அதெல்லாம் முடியாத காரியம். அது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், காலியான கஜானா. அது காலியான கஜானாவா அவர் வெள்ளை இறக்கியா தரப்புறாரு. அது உண்மைதான். அதாவது நல்லொரு, அதாவது அந்த நகர்வு நல்லா இருக்குங்க. அங்க போயிட்டு என்ன இடத்துல என்னென்ன குறைபாடு என்னென்ன இருக்கெல்லாம் வெள்ளை இறக்கியா வந்தால் அது மக்கள் மனங்களை கவரும். இந்த இடத்துல இது இருக்குது, இது இல்லை. அப்ப எனக்கு தனக்கு ஒரு அவகாசம் கேட்கிறார். சரியான நகர்வாக போகிறாருங்க, அது மட்டும் புரியுது. தனக்கு ஒரு அவகாசம் வேணும்னு கேட்டா, நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கால அவகாசம் வேணும். அது எல்லா இடமும் தானே. ஆனால் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நகை கொடுக்க முடியாதுங்க. ஒரு வீட்டுக்கு 6 சிலிண்டர் கொடுக்கலாமா மாத்திரை, அதெல்லாம் முடியாங்க.
ஏற்கனவே 10,000 கோடி கஜானா லோன்ல கிடக்குதுன்னு சொல்றாரு. அவரே சொல்லிட்டாரு ஏற்கனவே இருக்காது. அது வந்துட்டு டிஎம்கே வச்சுட்டு போனது இல்ல, ஆண்ட எல்லா ஆட்சியும் மேல 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 இறுக்கி வச்சிருக்குது. அதை உன்னிப்பா பார்ப்பாங்க. அப்ப ஆக ஒரு முன்னகர்வு நல்லா இருக்குது. அடுத்தது என்னென்றால், அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்பிற்கு பிஜேபி சீனியர் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இவ யாரு? பிஜேபி காரி. அடுத்தது மாநில தலைவர் ஆனந்தம் வந்ததாக ஒரு கதை பரவுகின்றது. வேற யாரும் வேற்று கட்சிக்காரங்க வரவே கிடையாது. ஆர்கனைசிங் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் அவசரப்பட்ட மாதிரி புரியுது. நிறைய பேருங்களை அழைக்க முடியல. என்னால் எதிர்கட்சியா வரப்போறது இந்த வேறது ஸ்டாலின் பையன் வரப்போறாரு. அப்ப அதெல்லாம் கூப்பிடல. ஒரு முறையாக முன்னாள் முதல்வரையும் கூப்பிடல. அழைச்சாலும் மாறவங்களும் அடுத்த கட்டத்தில் இந்த ஆர்கனைசிங் எல்லாம் மிச்சம் அவசரப்பட்டு இந்த பஸ் ஏறுற மாதிரி ட்ரெயின் ஏறுற மாதிரி இருந்துச்சு. அதாவது மெட்ராஸ்ல இருந்து பெங்களூருக்கு விழிக்கிற மாதிரி, இந்தப்பா நான் பெங்களூரு மெயில ட்ரெயினை 7:30 பிடிக்கணும், அதனால இந்த ஜாமான் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு போற மாதிரி கிளம்பி ஏறின மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அதெல்லாம் தெரியல, ரொம்ப அவசரப்பட்டு. அடுத்தது நாம குறையல, ஆளுநரை நெருங்கிய ஒரு முறையும் அது பிள்ளை. இப்ப ஆளுநர் 2 சுப்ரீம் கோர்ட் வழக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் விட்ரோ பண்ணிடுவாங்க. ஆட்சி அவர் விஜய் நல்லது நினைச்சாலும் பிஜேபி காரன் விடுவானா? இப்ப நாம நிறைய தொடர வருவோம். இப்ப பிஜேபி காரன் விட மாட்டான் என்றால் எல்லாமே செஞ்சு கொடுத்து அவன் தான். நாம சொல்ல ஏபிஎம் ஓனர், ஏவிஎம், அதாவது ஆல் இந்தியா ஏவிஎம் ஓனர். நான் இப்பவும் சொல்றேன் மீண்டும் மீண்டும், அது இவிஎம் மிஷின் கிடையாது, அமிர்த்ஷா மிஷின், ஏவிஎம் ஓனர். இப்ப ஏவிஎம் மெய்யப்பம் கிடையாது, அதெல்லாம் அதான் செத்து போன கதை. தடிமாடு இருக்கு உண்டு. அதான் அப்ப திமுகவுக்குள்ள டிஎம்கேக்குள்ள இருந்த இடதுசாரிகளையும் மற்ற எல்லோரையும் அள்ளி வந்துட்டாங்களே. இப்ப டிஎம்கே தனியாக விடப்பட்ட கட்சியாக இருக்குது. எதிர்வரும் காலங்களில் இவங்க கொண்டு வருகின்ற பில்கள், சில பிரேரணைகள் மக்களுக்கு எதிராக வருகின்ற போது எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது எவ்வளவு இந்த தமிழக உளவுத்துறையின் தகவல் என்னவென்றால், பிஜேபி தாவேகா விஜய் அவர்கள் இன்றோ நாளையோ பதவி ஏற்கவில்லை என்றால் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய தீப்பற்றி எரியும் அளவுக்கு சென்றுச்சு. அமர்த்திட்டாங்க மத்திய அரசால. அவங்க தான் காரணம், அவங்க தான் இழுத்தடிச்சதும் அவங்க தான். அதனால திமுகவுக்குள்ள இருந்து எல்லாம் கலட்டி எடுக்கணும் தான் கோரிக்கை. சரி, நம்ம சொன்னோம் இல்ல, இப்ப நினைச்சால் பாமக கூட கொண்டு வந்திக்கலாம். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வருது என்றால், பிஜேபிக்குள்ளேயும் காங்கிரஸுக்குள்ளேயும் ஒரு கூட்டு இருக்கா? என்னால் அடிச்சு பிடிச்சி ஆரம்பத்திலே வந்து 5 ஆசனம் கொண்டு ஓட்டிக்கு தான் மிகப்பெரிய புளக்குக்கான காரணம். இவங்கட காங்கிரஸ் 5 ஆசனங்கள் இவருக்கு விஜய்க்கு கொடுக்கவில்லை என்றால் அவர் அடுத்த ஆண்டே பதவியேற்றிக்கலாம். இவங்கட 5 உடனடியாக வந்து புகுத்தப்பட்டிருக்குது. சரி, அதிமுக ஏன் சேர்க்கலன்னா, எல்லாமே செஞ்சது நாங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்து நாங்களே ஆட்சியை கொண்டு வரலாம் என்றால் ஒரு விடயத்தை சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க. இன்று அவர், அதாவது விஜய் அவர்கள் இன்று பதவி ஏற்கும் போது 120 ஆசனம் இருக்குல்ல. மிக விரைவில் அதிமுகவில் நாம நேற்று சண்முகம் தலைமையில், CV சண்முகம் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு நாம ஏற்கனவே ஆரம்பிச்சு சொல்லி வரோங்க, ஒரு 27-30 பேர் போறாங்க. அவருக்கு இப்ப 150 ஆக போகுது. 30 பேர் கிட்ட வர போறாங்க அதிமுகக்குள்ள இருந்து. இப்ப நாம ஏற்கனவே ஆரம்பத்தை சொல்லி வரோம் இல்ல உங்களுக்கு, அதிமுகக்குள்ள CV சண்முக வீட்டுல மீட்டிங் கூடுறாங்க. அப்ப இபிஎஸ் அவர்கள், அதிமுக தலைவர் இபிஎஸ் இருக்கின்ற போதோ CV சண்முகம் தலைமையில எதுக்காக கூடுறீங்க? அதுல இந்த லாட்டரி சீட்டு ஓனர் அவ யாரு? லீமா ரோஸ். அதாவது தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டின் தலைவன், கொள்ளைக்காரன் தலைவன் லீமா மார்டின். 3000 கோடிக்கு மேல பணக்காரன். அவட வீட்டு மருமகன் தான் இது ஆதவ் அர்ஜுனா. பாருங்க எங்க வருது. இப்ப இந்த மார்டின் மனைவி ஒரு எம்எல்ஏ பாருங்க. அவன் இங்க பாண்டிச்சேரிக்குள்ள மார்டின் மகன் ஒரு எம்எல்ஏ, மருமகன் இப்ப ஆளுங்கட்சி அமைச்சர். போச்சுடா, எங்க போய் சேர போது பாருங்க. ஏதோ நிறைய பேசலாம், நிறைய இருக்குது. முதல்வர் விஜயன் அவர்களின் உரையாடல், முதல் பேச்சு கவரக்கூடிய பேச்சாக நான் பார்க்கிறேன். நல்ல நகர்வாக பார்க்கிறேன். கஜானாக்குள் என்ன இருக்குன்றெல்லாம் உடனே அறிவிக்கப்படுறாங்க. ஒரு IAS அதிகாரியும் அமைச்சரா வர்றாங்க. அப்ப அதுக்குள்ள நிறைய நல்ல திட்டங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்கள் பலமா இருக்கிறாங்க அதுக்குள்ள, அதை சொல்லலாம். IAS அதிகாரி ஒருவரே போதும். ஒரு நம்ம நாட்டுக்குள்ள ஒரு மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டர், அங்கிட்டு கலெக்டர் இல்லையா, இங்க மாவட்ட GA. அப்ப GA போன்றவர் அங்க கலெக்டர். அவரை ஒருவரை ரிட்டையர்ட் ஒரு கலெக்டர் ஒருத்தர் வராருனால் அந்த ஆளுக்கு எவ்வளவு நிர்வாகம் தெரிஞ்சிருக்கும் பார்க்கலாம்.
மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு நல்ல பேச்சா பார்க்கிறேன், நல்ல வரவாக பார்க்கிறேன். தற்குறி என்று சொல்லும் அளவுக்கு இருந்தவங்க எந்த அளவுக்கு போக போறாங்கன்னு போக தான் தெரியும். ஆனால் சிறுபான்மை இனங்களின் ஒரு கார்டியன் திமுக ஸ்டாலின். நான் கருணாநிதி சொல்ல மாட்டேன். கருணாநிதி தன்னை வாசிக்க எல்லா வில்லங்கும் பண்ணிவிட்டு தான் சேர்த்தான் பாவி. ஆனா அவர் இல்லை, ஸ்டாலின் அந்த வட்டத்துக்குள்ள இல்லை. ஏனெனில் ஸ்டாலினை பத்தி நிறைய முஸ்லிம் மக்கள் மத்தியில நல்ல அபிப்பிராயம் இருக்குது, நல்ல ஒரு கார்டியன் சொல்ல அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்துவ மக்களுக்கும் அவர் ஒரு கார்டியனா இருந்திருக்கிறார். இங்க விஜய் அவர்களின் பேச்சு என்னது, இந்த போதை இல்லாத மாநிலமாக, அதான் வேணும், அது வேணும். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து எங்க நாட்டுக்குள்ள போதை வரக்கூடாது, அதுக்கு நாங்க குறியா இருக்கிறோம். அங்க நல்லா இருக்கணும், இல்ல ஹெட் நல்லா இருக்கணும். அதனால அவர் அதை கையில் எடுக்க போறார். பார்க்கலாம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று. நல்லதை நினைப்போம், நல்லதை பார்ப்போம், வரவேற்போம், பார்க்கலாம், உற்று நோக்குவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.